Chai with Chitra, Social Talk. பல நடிகர்கள் பாலையா எடுத்துக்கிறீங்க, ஹீரோவாக இருந்தவர், அப்புறம் வில்லனாக இருந்தவர், கடைசியாக காமெடியன் ஆகிட்டார் இல்லையா? ஒவ்வொரு நடிகர்களும் தங்களுடைய இதை மாற்றிக்கிட்டாங்க கதாபாத்திரங்களை. ஏன்னா சிவாஜி வந்து வெர்சடைல் பண்ணிட்டார். பட் அவார்டு கொடுக்கலன்னு இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் நம்மளாம் வருத்தப்படுறோம். பராசக்தியிலேயே அவ்வளோ அவார்டு கொடுக்கணும்னு நம்ம டாக்டர் பாரதி கண்ணன் கூட சொன்னார். அதான் உண்மை. அவ்வளவும் பண்ணி முடிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சது இது. மோனோ ஆக்ட் பண்ணுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், தெருக்கூத்து ஆடின ஆள் இல்லை, ஆனால் தெருக்கூத்து ஆடுவேன் அப்படின்னு ஆடுறாரு. ஸோ பராசக்தியில் எல்லாம் காமிச்சிட்டு வரிசையாக ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறாரு. அதுதான், அதாவது சிவாஜி கணேசனை பார்த்து டயலாக் பேசும்போது மீன் வாயை தொடக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்ன நீலகண்டன் சிவாஜி அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஒரு படம் பண்ணி தெரியுங்களா, எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் நீ என்னை அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி யார் மேலேயுமே வச்சுக்கல அது எதுவுமே அவர் வச்சுக்கல. டிஆர் ராமண்ணா வந்து கூண்டுக்கிளியில் நடிக்கணும்னு சொல்லும்போது கேட்டார். ஏன்னா மலைக்கல்லன் கதை வந்து ஸ்ரீராமுலு நாயுடு சிவாஜிக்கு தான் சொன்னார். சிவாஜி உடனே அந்த சமயத்தில் வால்டாக்ஸ் ரோட்டில் நம்ம பட்டினி கிடந்தப்போ அண்ணன் எம்ஜிஆர் வந்து நைட்டில் நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு இப்போ படமே இல்லாமல் இருக்கார், இந்த படத்தை நம்ம அவருக்கு கொடுப்போம், ஆனால் ஸ்ரீராமுல்கிட்ட சொல்லக்கூடாது, அண்ணன் படம் இல்லாமல் இருக்கார், எங்கே பொண்ணு, இந்த படம் அண்ணனுக்கு தாங்க பொருத்தம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. மலைக்கல்லன் தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் திசை திருப்பின வெள்ளி விழா அப்படி ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யாருக்குமே ஸ்ரீதருக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். எஸ்டி சுந்தரம் வீடு ஜஸ்ட் ஒரு குறைச்ச அமௌண்ட்டு, ஒரு 3000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு போகுதுன்னு எஸ்வி சீனிவாசன் சொல்லியிருக்காரு. கேவி சீனிவாசன் என்னோட அமைதியாக அந்த சிவாஜி 2-3 நாள் கழிச்சு, சீனிவாசன் சுந்தரத்தை அம்மா பார்க்கணுங்கிறாங்க, போய் பார்க்க சொல்ல அப்படின்னு இருக்காரு. போனோடனே அவங்க அம்மா, சிவாஜி அம்மா, என்னப்பா என்ன இந்த பக்கமே வர்றதில்லை, என்னை பார்க்க வர்றதே இல்லை, இதை செலவுக்கு வச்சுக்கின்னு எவ்வளவுக்கு அந்த வீடு ஏலத்துக்கு போச்சோம் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அது இதில் என்னுடைய இந்த ஆய்வில் சார் வெளியிடும்போது இளையராஜா தான் போய் அவரை போய் நீங்கள் தான் வெளியிடணும்னு சொன்னேன், ரியாக்ஷனே காட்டலை. சுவிட்சர்லாந்து போகிறேன் அப்படின்னாரு. போயிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு பழையபடி போனேன். ஃப்ரான்ஸ் போகிறேன், போயிட்டு வந்துருக்கேன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு நாடாக சொன்னார். எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் வெளியிடணும், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் திடீர்னு டிசம்பர் 18 வச்சுக்கிறோமா அப்படின்னாரு. 2022 சரி வச்சுக்கணும். டக்குன்னு முடிச்சு நமக்குன்னு இருக்கார். பாரதி ராஜா போய் பார்த்தேன். அவன் வரேன்னு சொன்னானா அப்படின்னு கேட்டார். உறுதியாக வரேன்ட்டு. அப்போ நான் வரேன், உனக்காக வரேன் அப்படின்னு. அப்போவே அவர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டார். இருந்தாலும் எனக்காக வந்தார். வந்து நல்லா இப்படி எழுதுனேன். அவர் சொல்கிறார் மேடையில், ரொம்ப நேரம் பேசினான் மருது மோகன், சட்டையை பிடிச்சி இழுத்துலான்னு பார்த்தேன், முடியல, சிவாஜியோட கலந்துட்டான். சிவாஜி நாடி நரம்பு எல்லாத்தையும் ஒரு ஆணி வரியாக பிரித்து எழுதியிருக்கான். இது சாதாரண விஷயம் இல்லை, எவனும் செய்ய முடியாது. ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலையும் இருக்க வேண்டிய புஸ்தகம் இது அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய. அப்புறம் இளையராஜா பேசினார். இளையராஜா வந்து மருதுமோகன் வந்து ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டார் நடிகர் சிவாஜி பற்றி பண்ணி. இன்றைக்கி அவர் பேசின பேச்சை கேட்ட பிறகு எனக்கு அவர் மேலே இருக்கிற மரியாதை எனக்குன்னா ஒன்று ஓட எவ்வளோ பெரிய ஆள் நம்ம வந்து சாதாரண நம்மளை இப்படி சொல்கிறாரு. அது காரணம் சிவாஜி கணேசன் தானே. இந்த சிவாஜி கணேசன் புக் எழுதின பிறகு சார் நமக்கு கமலஹாசன் என் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தார். இதில் திருச்சி மாநாட்டில் என்னை வந்து பேசணும்னு சொன்னார். அவர் கட்சிக்காக 5 நிமிடங்கள் தான். 5 நிமிடங்கள் பேசும்போது என் பேச்சை கேட்டு சேர்ந்துட்டார். நீங்கள் இங்கேயே இருங்க என் கூடங்க. இல்லை நான் வந்து எழுதி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். சரி, ஆனால் அடிக்கடி வாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த புக்கை எழுதுனா அவர்கிட்ட ஒரு கடிதம் வாங்கணுமே, அதுக்காண்டி இந்த பைலட் காப்பி எடுத்துகிட்டு போனப்போ என் பசங்களும் நாங்களும் வரோம்பா கமல் சாரை பார்க்குறதுக்குன்னு. எனக்கு மனசுக்குள்ள பயம், ஒரு வேளை பார்க்க முடியான்ட்டாருண்ணா, இவங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டு போயிருமாட்டு. அங்கே போனால் நாங்கள் இருக்கிறேன் திரையரங்கெல்லாம் புதுசு பூராமே. உங்கள் அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. அப்படியே அப்புறம் எப்படி சார்? நீங்கள் அவர் பிஏ கூப்பிடுங்க அப்படின்னு. ஒன்று பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட அம்மா சாரை பார்க்க முடியுமா? இல்லை சார் மீட்டிங்கில் இருக்கார். மருதுமோகன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள்,
அவரை போக சொல்லுங்கன்னா வீட்டுக்கு போயிடுறேன், அது பதில் மட்டும் கேட்டு சொல்லுங்கன்னு. இந்த பொண்ணு போய் சொல்கிறதுக்குள்ளே வந்தார் சார், புல்லட்டில் துப்பாக்கிலேருந்து வர புல்லட் மாதிரி வட்டார்னு வெளியில் வந்து வாங்க 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 மன்னிச்சுக்கிறீங்க, நீங்கள் உங்களை பற்றி இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, எல்லாரையும் வாங்க வாங்க வாங்க. இவர் மிகப்பெரிய அறிவாளி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நான் இல்லாதப்போ வந்தால் சேர் போட்டு உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்து அப்புறம் நான் இல்லை இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அப்புறம் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு. உங்கள் பசங்க முன்னாடி மிகப்பெரிய ஆமாம், இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கிறேன்ட்டு என்ன எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் சார் நீங்கள் சொன்னது தான். இது இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, நடிகர் திலகத்து மேலே அவங்க வச்சு இந்த விபரீதமான ஒரு மதிப்பு. இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு. ஏன்னா கமல் எழுதியிருக்கார் லெட்டரில், ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கமிட்டி போட்டு செய்ய வேண்டிய பணியை தனி ஒரு ஆளாக செஞ்சு முடிச்சிருக்காரு. அதனால் இவரை எப்படி கண்ணனுக்கு தாசனாக இருந்தவருக்கு முத்தையாவுக்கு கண்ணதாசன் கொடுத்தோமோ அது மாதிரி சிவாஜி தாசனுங்கிற பட்டமே அவர் கொடுக்கலாம்னு எழுதியிருந்தார். ரஜினி பாதியில் படிச்சுட்டு இருக்கும்போதே ராம்குமார் வந்து சீக்கிரம் சொன்னோடனே அவர்கிட்ட ஒரு பார்த்துருப்பீங்க, இந்த ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், இப்போ கூட இறந்து போனார். அவர்கிட்ட கொடுத்து மீதி நீ படித்து நீ எழுதி கொடுத்துருந்தார். ஆனால் துடிக்குத்துன்னு ஒன்று எழுதியிருப்பேன் இதில், சிவாஜி அந்த வம்சத்தில் வந்தவர் தான் அப்படின்னு. அந்த துடியர்கள் வெளிவந்தனால தான் அவருக்கு கட்டபொம்மனுடைய அந்த வீர கதை பிடிச்சிச்சு அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி ரஜினி எழுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் வாங்கினேன். இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட போது சிவாஜியை பற்றிய என்னென்ன விஷயங்கள் உங்களை மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது? அவருடைய நடிப்பு ஸ்டைல் தான். அதாவது ஒரு மனுஷன் இத்தனை வகையாக நடக்க முடியும், 2 கால் தானே இருக்குது. அதனால் இந்த வியட்நாம் வீடு ஃபங்க்ஷனில் கூட 2 காலில் 300 நடைகளை நடந்து காட்டியது. அருமை, அதுதான் உண்மை. இப்போ மது அருந்தும்போது அது அந்த 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 கேரக்டர் வந்து ஜமீன்தாரா இல்லை ஒரு சாதாரண ஆளா இல்லை ரொம்ப லோ கிளாஸில் வர்றதுனால அவ்வளவும் முகத்தில் காமிச்சிடுவார்ல. இந்த மாதிரி யாருமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியாது. அப்புறம் ஒருத்தர் அவர் பாதியிலேருந்து பணக்காரன் ஆகிட்டாரா, அந்த ஸ்டைல் வேறு. பை பர்த்தே அவர் மில்லியனர்னா அவருடைய அதை உங்களுக்கே நான் சொல்ல வேண்டியிருக்காது, நான் சொல்கிறேன். அது அந்த மாதிரி தான் அவருடைய. அப்புறம் அவருடைய வாய் அசைப்பு சார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் பாட தெரியும், ஆனால் என் காலத்தில் தியாகராஜ பாவத காலம் முடிஞ்சு, பி சின்னப்பா முடிஞ்சு, கடைசியாக கேஆர் ராமசாமி காலம் முடிஞ்சு பாடுறதுக்குன்னு ஆளு வந்துட்டாங்க. அப்போ நான் எதுக்கு அவங்க குழப்ப கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடுறதில்ல. ஆனால் நான் பாடுற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அதே ஸ்ருதியில் நான் பாடினா தான் படம் எடுக்கும்போது நான் சும்மா இப்படி அமைஞ்ச ஆகக்கூடாது. அப்படி தான் டிஎம் சௌந்தரராஜனை அடையாளங்கள் தூக்குத்தூக்கியில் கொண்டாந்து ஜி ராமநாதன் வந்து மதுரை பையன் உங்கள் படத்தில் பாடணும் ஆசைப்படுறேன். 2 பாட்டு பாடிச்சோம், நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கணும், இல்லைன்னா சிஎஸ் ஜெயராமனே போடுங்க அப்படின்னு. பாட்டை கேட்டோன்னே இவருக்கு ஆஹா நம்முடைய வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகிற குரல் இந்த பையன்கிட்ட இருக்குன்னு தான். ஸோ நம்ம மார்க்கெட்டிங் டிஎம் சௌந்தரராஜனுக்கு பண்ணி கொடுத்தது சிவாஜி கணேசன் தான், அதில் இன்னும் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த மாதிரி அவர் வாயசைப்பு, அப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ், கண்ணாலேயே அவர் பல விஷயங்கள். இப்போது நடிப்புக்கு வந்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லா ஒரு சூத்திரம் எழுதியிருக்கார். எண்ணம் தோற்றம் உடம்பில், உடம்பின் தோற்றம் மனதில், மனதின் தோற்றம் முகத்தில், முகத்தின் தோற்றம் கண்ணில், கண்ணின் தோற்றம் கண்ணின் கடையகத்துன்னு ஒரு இதை தான் நடிப்பு வெளியிடணும். இதுதான் சிவாஜி ஃபாலோ பண்ண ரூல். இதையும் அவர் படிக்கலை. அவர் எங்கே படிச்சிருக்க போகிறாரு, அடியாருக்கு நல்லார் பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி அவர் கண்ணில் தான் சார் நடித்தார். பல பேர் சிவாஜி ட்ரெஸ் போட்டு வந்தானா போலீஸ் ட்ரெஸ், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிரிமினலாக இல்லையாங்கிறதையும் காமிச்சிடுவார் அவர், இல்லையா? அந்த மாதிரி எனக்கு சிவாஜியோட பல ஆங்கில் நடந்தது, பாடினது, ஆடினது. தெருக்கூத்து கலைஞர் அல்ல சிவாஜி, ஆனால் அவர் தெருக்கூத்து கள்ளப்பாட்டு வேஷம் போட்டார் கல்வனின் காதலியில், திருப்பி என் தம்பியில் போட்டார். நவராத்திரி லேட்டஸ்ட். அதுலேயும் சாவித்திரிக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, இப்படி நீ ஆடு. அதே மாதிரி நீங்கள் குறவஞ்சி பார்த்தீங்கன்னா, உனக்கும் புரியுது எனக்கும் புரியுது ஊருக்கு புரியலடி சிங்கி ஊருக்கு புரியலடி, அந்த பாட்டை ஆடும்போது சார் பாதத்தை இப்படி வச்சுக்கிட்டு, பாதத்தை அதுக்கு மேலே தள்ளாமல் அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு 2 காலையும் வச்சுக்கிட்டு அவர் ஆடுற டான்ஸ் நீங்கள் நாளை காலை பாருங்கள்.
இப்படிலாம் ஒரு ஆடுறத நான் பார்த்துட்டே இருப்பேன். தினமும் பார்ப்பேன், தினந்தோறும் சிவாஜி படம் ஏதாவது ஒன்று பார்ப்பேன். அதில் அவர் பாவமன்னிப்புள்ள எம்ஆர் அதுக்கு அவர் கவுண்டர் கொடுத்து அவர் அமைதியாக பேசுகிறதும் அதை வச்சுக்கிட்டு எம்ஆர் அதை போட்டு பெரட்டி எடுக்கிறதும் இதெல்லாம் சாதாரண படங்கள் அல்ல. சொல்ல வேணாம், பாசமலர் கிளைமேக்ஸுக்கு எவ்வளவு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாருன்னு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவாஜியை பற்றி இவர் என்ன சொல்ல போகிறார், அவர் யார் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 7000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை இப்போ வாழ்ந்த சிவாஜி கணேசன் நடிப்பில் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்படிங்கிறத சொன்னால் தான் நான் ரிசர்ச் பண்ணதுன்னு அர்த்தம். கரெக்ட். இல்லைன்னா நான் பண்ணது ரிசர்ச் இல்லை, தொகுப்பு இல்லையா? அதே மாதிரி ஸ்டானிஸ்லஸ்கியோடைய மெத்தட் ஆக்டிங் அதை என்ன சொல்லியிருக்கு, அதில் ஒரே ஒரு ரூல் நான் சொல்கிறேன் சார். ஸ்டானிஸ்லஸ்கி சொல்கிறாரு, ஒரு நடிகர் தன் உடம்பில் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டால் நடித்து முடிக்கிற வரை அந்த கதாபாத்திரம் அவரோட உடலில் இருக்கும். அவர் இறக்கி வைத்த பிறகு தான் இன்னொரு கதாபாத்திரத்தை அவரால் ஏற்ற முடியும். இது ஸ்டானிஸ்லஸ்கியோட ரூல்ஸு. 1964 புதிய பறவை, கர்ணன், கை கொடுத்த தெய்வம், நவராத்திரி 9 வேஷங்கள் எல்லாம் நடந்துக்குது. இவர் எல்லாத்திலையும் மாறி 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 எப்படி விட்டு கொடுப்பாயிர மாதிரி சித்தர் கர்ணன் விழாவில் முத பேசினேன். அதுமா அவருடைய அந்த ஸ்டைல் இருக்குல்ல, ராஜாக்கள் பூரா சிவாஜிகிட்ட விரும்பி பழகினாங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் பூரா அவங்கள பார்க்க ஊரே காத்திருக்கும், அவங்க சிவாஜிகிட்ட பழகணும்னு சொல்லிட்டான். அப்போல்லாம் ராஜாக்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. இவர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ராஜாக்கள் துப்பாக்கியை எடுத்த ஹண்டிங் போக ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அவர் ஹண்டிங்கில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் அப்படிங்கிற தனி சாப்டர். அப்புறம் அவர் தான தர்மங்கள் கொடுத்ததை மறைச்சி சிவாஜி பெரிய கஞ்சன் அப்படின்னு எல்லாரையும் பேச வச்சது ஒரு கூட்டம். இதை உடைக்கிறதுக்காகத்தான் அவர் பண்ண தான தர்மங்களில் 53லேருந்து 93 வரைக்கும் அவர் கொடுத்த தானங்களுடைய மொத்த மதிப்பையும் எடுத்துக்கிட்டேன். அந்தந்த வருஷம் என்ன பவுன் விலை விதிச்சோ அதை கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். இத்தனை வருஷத்தில் இத்தனை பவுன்கள் அவர் கொடுத்துருக்காரு. அதை ரூபாயை கன்வெர்ட் பண்ணால் 310 கோடி சிவாஜி கொடுத்த. இதை சில பேர் இப்போ கூட இதெல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி வந்திருக்காரு, நான் பார்க்க போகிறேன், ஏதோ பாகிஸ்தான் போருக்கு நிதி உதவி வந்திருக்காரு, நான் என்னால் ஏதோ கிஃப்ட் கொடுக்க போகிறேன், நீ என்ன கொடுக்குறியான்னு கேட்டிருக்காரு மனைவி கமலாட்ட. நீ கொடுக்கும்போது நானும் கொடுத்தா தானே மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 பவுன் நகையை போட்டுட்டு வந்திருக்காங்க. வந்தோன்னே இவர் கொடுத்தது தங்கப்பேனா, அது 100 பவுன் பிஆர் பந்துலு ஸ்டேஷன் மாஸ்டர் படத்துக்கு கொடுத்தது, அதை கொடுக்குறாரு. இந்த அம்மா இருக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுத்துருச்சு. அதை ஒரு நாள் கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தான், அந்த அம்மா என்ன கமலா அம்மா என்ன ஜெயலலிதாவா அவ்வளோ நகை போட்டு வர்றதுக்கு அப்படின்னா. இதான் நடந்தது உண்மை. தானம் கொடுக்குறதுல சிவாஜி சலிச்சதில்லை. தானமும் தர்மமும் தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்கக்கூடிய தவம், அதை சொல்லி விளம்பரம் தேடுவதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு தான் சொன்னார். அப்படியே யாருக்கிட்டேயும் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொன்னதில்லை. இயற்கை பேரிடர் வந்தால் முதல் கை நிட்டுறது அவர் தான். அப்புறம் இப்போ நீங்கள் மத்திய சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டங்கிறாங்க. காமராஜர் ஆரம்பித்த உடனே நேரு கையில் 1 lakh கொடுத்து காமராஜர்கிட்ட கொடுத்துருக்காங்க. காமராஜர் நேருகிட்ட நீங்களே கொடுத்துருக்கீங்க. கொடுத்தோன்னே அந்த சமயத்தில் அந்த கார்பரேஷனை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ அவங்க பெசன்ட் ரோடு இருக்குல்ல, சிவாஜி கணேசன் ஆஃபீஸ் இருந்துச்சுல, அதுக்கு முந்தின ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டுக்கு சிவாஜி கணேசன் பேர் வச்சிருவோம்னு சொல்லி கார்பரேஷன் டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லி அப்போவே தடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு யானைகள் தானம் கொடுத்தது பெரிய விஷயம் சார். ஒவ்வொரு கோவிலுக்கும் கொடுத்துருக்காரு. காஞ்சி பெரியவர் சர்வ லட்சணங்களும் இருக்கே இந்த யானைக்கு. இது யார் இந்த யானையை கொடுத்தது? சிவாஜி கணேசன் ஒரு என்ன சிலர் நடிக்கிறார். அங்கே திருப்பதி போயிருக்கார், அங்கே ஒரு யானை. புன்னையில் ஒரு மாரியம்மன் கோயில் பாரு. இந்த யானைகள்லாம் தானம் கொடுத்ததுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா நான் கருதுகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரே அவங்க அம்மா வச்சது கணேசமூர்த்தி இல்லையா? அதுக்கப்புறம் வாத்தியார் கணேசமூர்த்தி 2 பேராக இருக்குது, கணேசன் வச்சுக்கிடுவோம். அதை நான் விழுப்புரம் சின்னையாமன்ற அப்படி வச்சு விசி கணேசன் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. நீங்கள் இப்போ வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க, கவனித்து பாருங்கள். இனிமேல் சின்ன தந்தம், அதுக்கப்புறம் பெரிய சைஸு, அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் சைஸு உள்ளே வச்சுருக்காரு. அது நிறைய தந்தங்களை வச்சுருக்காரு. கைப்பிடிகள் புறமே யானை டிசைன் சார். அப்படி யானைக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு. அதனால தான்
காத்தவராயன், வணங்காமுடி இந்த படங்களை யானைகளோடு நடிக்கும்போது அவர் இந்த யானை மொழியை 12 வயசில் கேரளாவில் இருக்கும்போது கற்றுக்கிட்டார். யானை கூட பேசுவார் என்ன அவர் திருப்பி இவர் மாதிரியா பேசும்போது அது கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரோ அது செய்யும், புரியும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு காத்தவராயனில் வணங்காமுடியில் யானை தாயும் சேயும் பிரிவதை பாருன்னு ஒரு பாடல் பாடும்போது செயினில் கட்டி சிவாஜியை யானை இழுக்கும். ஒரிஜினல் ஃபோர்ஸில் யானை கொடுத்துச்சுன்னா ஒரு மனுஷன் அங்கே போய் விழுவான். ஆனால் இவர் அந்த செயினை இவர் பிடிச்சிக்கிட்டு யானைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு, வேகமாக இழுக்காதுன்னு. அது மாதிரியே அது மெதுவாக எழுதிட்டு வரும். இவர் அது பிறகு நம்ம நடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு தெரியும் சரஸ்வதி சபதம், புலவர் வித்யாவதி, ஏபி நாகராஜன் பல கோயிலுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தால் அந்த சீன் எடுத்திருக்காரு. அப்படின்னு டம்மியை வந்து யானை மிதிச்சிருச்சான். வந்து இது வேணாம் சார், நம்ம டம்மியை வச்சு எடுப்போன்றது. யானையை அவுத்து விட நீ மிதிச்சா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கணேசன் செத்தான் அப்படிங்கிற பேர் எனக்கு வரும்ல, வந்துருச்சு. யானை வந்து காலை தூக்குதில்லை, தூக்குனதில் இருந்து இவர் யானை விட பேசிடுறார் சார் இந்த லாங்குவேஜில். அது நின்றது. டப்பிங்கில் வந்து நில் வந்த வழியை பின்னல் கிச்சலுக்கு பூரா டப்பிங் வேறு எப்படி நான் கேட்டிருக்காது எப்படிங்கன்னு கேட்டார். அது என்னுடைய தொழில் ரகசியம், இதை விட்டு அப்படின்னு தரேன். என்ன கணேசா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குதே யானை அப்படின்னு இருக்காரு கலைஞர். என்னப்பா என்ன மூணாக்கானா என்ன பண்ணுறது. சிவாஜி வாழ்க்கையில் ஏதாவது தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகின்ற காலகட்டத்தில் திரையுலகை சார்ந்த யாரோடலாம் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? டைரக்டர் மகேந்திரன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போனேன். அவர் எங்கள்